சிவா, அது நம்ம அயலி தானே? ஆமாக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி பின்னி எடுத்துட்டு இருக்கா. அதான்க்கா எனக்கு ஒன்னும் புரியல. ஐயோ, என்ன நடக்குதுங்க? சிவாதா அப்படின்னு பார்த்தா இவ அவனுக்கும் மேல இருக்கா. இவகிட்ட தான் அந்த இலக்கியாவும் பெரியமாவும் வம்பெடுத்துக்கிட்டு இருந்தாங்களே. நல்ல வேளை இவகிட்ட நாம எதுவும் வம்பு இழுக்கல. எப்பா என்ன இந்த ரித்திகா எங்க போனா? அங்க நம்ம கூடவும் வரல. எங்க போயிருப்பா? ரித்திகா, எங்க போயிருந்த இவ்வளவு நேரமா? ஆளையே காணோம். அது அது கொஞ்சம் முக்கியமான கால் வந்துச்சு, அதான் பேசிட்டு வந்தேன். அதுக்குன்னு இவ்வளவு நேரமா போன் பேசுவாங்க? ஃபாரின்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருந்தா, அதான் இவ்வளவு நேரம் பேச வேண்டியதா போயிடுச்சு. இங்க கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏன், அப்படி என்ன நடந்துச்சு? யாரோ ரவுடி பசங்க அகிலாண்டேஸ்வரிய கொல்றதுக்காக பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள துரத்திட்டு இருந்திருக்கானுங்க. திடீர்னு துப்பாக்கி சவுண்ட் கேட்டு நாங்க எல்லாருமே போய் பார்த்தோம். அப்ப அந்த ரவுடிங்களை நம்ம அயலி சாமி வந்து வெளுத்து எடுத்துட்டா. அப்பப்பா, அவ அடிச்ச ஒவ்வொரு அடியும் இன்னும் அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. எவ்வளவு ஆக்ரோஷம் தெரியுமா? யாரு அவளா? சாமி வந்து ரவுடிங்கள அடிச்சதா? ஆமா ரித்திகா. இது என்ன நம்ப சொல்றீங்க? ஏன் அத்தை காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் சீரியஸா தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருமே அவ சண்டை போட்டத பார்த்தோம். சரி விடுங்க, அவளுக்கு பெஸ்ட் ஃபைட்டர் அவார்ட் கொடுத்துடலாம். நீ நம்பினா நம்பு, நம்பலனா போ. எனக்கு என்ன வந்துச்சு? அங்கிள், அங்கிள், ரூம்லயும் ஹேமாவை காணோம். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. என்னம்மா சொல்ற? ஹேமாவா காணுமா? ரைட்டு, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ என்ன ஆகுறன்னு பார். நல்லா பாத்தியா? வேற எங்கேயாவது பக்கத்துல இருக்க போறா? ஐயோ, நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேமா. ஹேமாவா காணோம். போன் பண்ணலான்னு பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னங்க ஆச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏமா? ஹேமா எங்க போயிட்டா? நீங்க எல்லாம் கூட தானே இருந்தீங்க? இல்ல ஆண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ லேசா தலை வலிக்குதுன்னு சொன்னா. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு எங்களை வெளியில இருக்க சொல்லிட்டு அவ மட்டும் ரூம்ல தனியா இருக்கணும்னு. ஆனா திரும்ப போய் பார்த்தா அவளை காணோம் ஆண்டி.
அங்க பாருங்களேன். என்ன காரியம் நீ பண்ணிட்டு வந்து நிக்கிற? உனக்கு என்னடி குறை வச்சோம்? உன்னை கேட்டுதானே இந்த சம்பந்தத்தை பார்த்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்தோம். எதுக்கடி இப்படி நம்ப வச்சு எங்களை கழுத்தறுத்த? சொல்லுடி, கேக்குறல்ல, பதில் சொல்லுடி. உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்ககிட்ட இவ்வளவு நாளா சொல்லணும்னு தாமா இருந்தேன். ஆனா தைரியம் வரல. இவன் அருண் என் காலேஜ் மேட். 5 வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். இவன் இல்லாம என்னால வாழ முடியாதுமா. அது வேற வழி தெரியாம இப்படி பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க.